அன்பிற்குரியவர்களே, ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவன் இல்லை. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தன் மனதை திருப்பும் பொழுது அவனுடைய மறுபிறப்பு அவனது ஆவியில் நடைபெறுகிறது. யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபிறப்படைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. மறுபிறப்படைந்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் அவனது சரீரத்தில் தங்க விரும்பி வருகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக தம்மையே ஒரு முத்திரையாக அவன் மீது தரிப்பிக்கிறார். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்பதாக. முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் கண்களால் காணாத பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயத்தை நமக்கு தந்து விடுகிறார். 2 கொரிந்தியர் 5:5 இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இந்த மனிதன் விசுவாசியாகி வேத வசனப்படி வாழ முற்படுகையில் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு உறுப்பாக அங்கமாக இணைகிறான். இதற்கு அவனை ஞானஸ்நானத்திலே இணைப்பதும் இந்த பரிசுத்த ஆவியானவரே. 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்பதாக. பிரியமானவர்களே, ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவன் இல்லை. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.